வெல்கம் டு சீரி ஸ்பைஸ். இன்னைக்கு வெஜிடேரியன் லவர்ஸ்க்காக ஒரு வித்தியாசமான குழம்பு. அது என்ன குழம்புனா வெஜ் நெத்திலி மீன் குழம்பு. என்னடா இது வெஜ் நெத்திலி மீன் குழம்புன்றாங்க, சைவன்றாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அது என்னன்றதை பார்த்துருவோம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம கடுகு, கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது நல்லா வெடிக்கிற மாதிரி வறுக்கணும். இப்போது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு போட்டுக்கலாம். லைட் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ லைட் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பூண்டும், பச்சை மிளகா ஒரு 4-5, அதுக்கப்புறம் கருவேப்பிலை தூள். நான் எப்போவுமே கருவேப்பிலை தூள் போட்டுப்பேன், நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன், உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரமும் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இந்த எண்ணெய் மேலே வந்துட்டு ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம அதை சுடு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு வாட்டர் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா சுண்டி வரட்டும். இப்போ இந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த நெத்திலி வறுக்கிறதுக்கான ப்ராசஸ் பார்த்துக்கலாம். இப்போ இது வறுத்துக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் அரிசி மாவு, கடலை மாவு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஜீராத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இந்த குழம்பை இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ணோன்னா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் போதும். பேட்டர் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒன்றுனா வறுத்துக்கலாம். இப்போது குழம்பு சுண்டிடுச்சு. நம்ம இந்த நெத்திலி மீனை போட்டுக்கலாம். போட்டுட்டு கலக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான், வெஜிடேரியன்ஸ்க்காக நெத்திலி வெஜ் மீன் குழம்பு ரெடி. நம்மளோட இந்த வெஜ் நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நெத்திலியை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே, நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. இப்போ குழம்பு அந்த ஃபிஷ்ஷும் அந்த ஊறி அந்த குழம்போட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நெத்திலி வெஜ் மீன் குழம்பை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா சீரி ஸ்பைஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.